Taste the Daily. வயநாடு நிலச்சரிவில் குடும்பத்தையும் பின்னர் காதலனையும் இழந்து பரிதவித்த ஸ்ருதி என்ற பெண் கேரள அரசு பணியில் சேர்ந்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்தனர். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்ருதி என்ற இளம்பெண் கொச்சியில் தங்கி தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்ததால் நிலச்சரிவில் சிக்காமல் தப்பித்தார். குடும்பத்தையே இழந்து சோகத்தில் ஆழ்ந்த ஸ்ருதிக்கு ஆறுதலாக அவரின் காதலர் ஜென்சன் இருந்தார். இந்நிலையில் ஸ்ருதியின் குடும்பத்தில் உயிரிழந்தவர்களுக்கான சடங்குகளுக்காக 40 நாட்களுக்கு பின் காதலர் ஜென்சன் மற்றும் உறவினர்களுடன் கல்பற்றா அருகே கோயிலுக்கு சென்று திரும்பிய போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதனால் துயரத்தின் உச்சத்திற்கே சென்ற ஸ்ருதிக்கு அரசு வேலை வழங்கப்படும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்திருந்தார். காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஓய்விலிருந்த ஸ்ருதி நேற்று ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் முன்னிலையில் அரசு பணியில் சேர்ந்துள்ளார். தனக்கு துயரம் ஏற்பட்ட போது ஆதரவு கரம் நீட்டி உறுதுணையாயிருந்த அரசு மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் ஸ்ருதி நன்றி தெரிவித்துள்ளார். Taste the Daily.